அன்பு நிறைந்த இயேசுவே, விதைப்பவராகிய நீர் என் இதயத்தில் தினமும் உமது வார்த்தைகளை விதைத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த தவ காலத்தின் புனிதமான வேளையில் தியானத்தின் நிறைவாக என் ஆன்மாவை உமது சிலுவை அடியில் தாழ்த்தி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, என் இதயம் பல நேரங்களில் உலக போக்குகளால் மிதிக்கப்பட்டு ஒரு வழியோர நிலத்தை போல கடினமாகி போனதை நான் கண்ணீருடன் உணர்கின்றேன். பிறருடைய விமர்சனங்கள், உலகத்தின் மாய கவர்ச்சிகள் மற்றும் அனிச்சையான பாவ பழக்கங்கள் என் இதயத்தை ஒரு நடைபாதையை போல கல்லாக்கி விட்டன. இதனால் உமது வார்த்தை என் காதுகளில் விழுந்தும் உள்ளத்திற்குள் இறங்கவில்லை. ஆண்டவரே, என் இதயத்தின் இந்த தடிமனான கடினத்தன்மையை உமது கிருபையால் மாற்றும். என் உள்ளத்தை உமது அன்பால் ஈரமாக்கும். என் கவனத்தை சிதறடிக்கும் தீய எண்ணங்களை அகற்றி உமது வார்த்தையை என் ஆன்மாவின் ஆழத்தில் வேரூன்ற செய்யும். ஆருயிர் இயேசுவே, சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகிற பாறை நிலமாக என் இதயம் இருக்கிறது. கடவுள் ஏன் எனக்கு இதை செய்தார் என்ற கேள்வியோடு நான் உம்மை விட்டு விலகிய நேரங்கள் அதிகம். என் விசுவாசம் ஆழமற்றதாக இருப்பதை இன்று ஒப்புக்கொள்கிறேன். உமது பாடுகளையும் சிலுவையையும் தியானிக்கும் எனக்கு எத்தகைய புயல் வந்தாலும் அசையாத ஆழமான விசுவாசத்தை வேறாக தாரும். இன்பத்தில் மட்டுமல்ல, பாடுகள் நிறைந்த சிலுவை பாதையிலும் உம்மை பற்றி கொள்ளும் மன உறுதியை தாரும். பரலோக தந்தையே, நாளைய கவலைகளும் பணத்தின் மீதான ஆசைகளும் உலக புகழும் என் வாழ்வை முட்களைப் போல நெரிக்கின்றன. நான் உம்மை தேட விரும்பினாலும் என் உள்ளத்தில் வளர்ந்துள்ள தேவையற்ற ஆசைகளும் கவலைகளும் என்னை உம்மை விட்டு விலக்குகின்றன. ஆண்டவரே, இந்த முட்களை உமது சிலுவை ஒளியால் சுட்டரிப்பீராக. உமது வார்த்தை மட்டுமே என் வாழ்வின் உயர்ந்த செல்வம் என்பதை நான் முழுமையாக உணர செய்யும். நான் கேட்டது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், என் வாழ்வு செழிப்பாக இருந்தாலும் வறண்டு போயிருந்தாலும், உமது கரத்தை பற்றி கொண்டு கடைசி வரை உம்மை பின்தொடர எனக்கு அருள் தாரும். உயிர்த்தெழுந்த உமது வல்லமை என் பலவீனமான உள்ளத்தை புதுப்பிக்கட்டும். ஆமென்.